வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பச்சைப்பயிர் பூர்ண வச்சு இனிப்பு கொழக்கட்டையும் கார கொழக்கட்டையும் செய்ய போகிறோம். இதே பக்குவத்தில் கொழக்கட்டை செஞ்சு பாருங்கள். நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா ராத்திரி வரைக்குமே நல்ல மிருதுவாக அப்படி இருக்கும். பச்சைப்பயிர் பூர்ண வச்சு செய்கிறதுனால இது ஒரு சத்தான கொழக்கட்டை கூட. இதோட சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பச்சைப்பயிர் பூர்ண கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறேன். இப்போது பச்சைப்பயிரில் தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போது பச்சைப்பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்குங்க. நான் ராத்திரியே ஊற வச்சுக்கிறேன். காலையில் பாருங்கள், பச்சைப்பயிறு நல்லா ஊறிருக்கு. இந்தளவுக்கு ஊறினா வேக வைக்கிறப்போ சீக்கிரம் வெந்துடும். இப்போ பச்சைப்பயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் பச்சைப்பயிரை நல்லா விரித்து விட்டு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்குங்க. இதையே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் வச்சு கூட வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா குக்கரில் வச்சு கூட வேக வச்சுக்குங்க. இப்போ பச்சைப்பயிறு வேகிறதுக்குள்ளே இந்த அடுப்பில் வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். பச்சைப்பயிறு அளந்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லத்தை தட்டி எடுத்துருக்கிறேன். இப்போது வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிறது வரைக்கும் வச்சுருக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போது இது அப்படி இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. சுற்றி தண்ணி விட்டுட்டு எடுங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து கீழே வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு விட்டு அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி பூரணத்துக்கு கொரப்பாக அரைக்கிறப்போ கொழக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பு பூர்ணம் செய்கிறதுக்கு வடை சட்டி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் பூவை திருவி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம், லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாம். வெள்ளத்தில் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டி ஊற்றிக்குங்க. ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டே வதக்கி விட்டுக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சைப்பயிரில் பாதியை இதில் போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், வெள்ளை தண்ணி நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். இப்போது வடை சட்டி எடுத்து கீழே வச்சுக்கலாம். இது ஆறுனா இன்னமுமே நல்லா கெட்டியாகும். காரப்பூர்ணம் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு நான் 1 வரமிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. முதல்ல அதை ஒரு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பச்சைப்பயிரில் கொஞ்சம் போட்டு ஒரு சுற்று விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிக்கும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு வடை சட்டி வச்சுக்குங்க. இந்த ஸ்பூனுக்கு நான் 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1.5 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மீதம் இருக்கிற பச்சைப்பயிரையும் அதில் போட்டு வரமிளகாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. இப்போது கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் கலந்து விட்டிங்கன்னா காரப்பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை சட்டியை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போது கொழக்கட்டைக்கு மேல் மாவு செய்கிறதுக்கு பச்சைப்பயிறு அளந்த அதே டம்ளரில் 2 டம்ளர் நான் வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. மாவு பிசைகிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். பாருங்கள், தண்ணி இந்தளவுக்கு நல்லா தரன்னு கொதிக்கணும். இப்போது தண்ணி எடுத்து மாவுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். தண்ணி நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது.
அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு மாவை கலந்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இதையே நீங்கள் வறுக்காத அரிசி மாவில் செஞ்சாலும் கொழுக்கட்டை நல்ல மிருதுவாக வரும். அரிசியை ஊற வச்சு செய்கிறப்பவும் கொழுக்கட்டை நல்ல மிருதுவாக வரும். பாருங்கள், நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுறப்போ மாவு இந்த மாதிரி நல்லா திரண்டுட்டு வரணும். இந்த பக்குவத்தில் வரணும். இது பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறுனா நல்லா கெட்டியாகிக்கும். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும். இந்த மாவை பிசைய முடியாது. கொஞ்சம் ஆறட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இப்போது மாவை நல்லா சேர்ந்தாப்பில் இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிசைகிறப்போ நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், மாவு என்ன மிருதுவாக இருக்குதுன்ட்டு. இப்போது கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். மாவை இந்த மாதிரி ஈர துணியோ இல்லைன்னா ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்குங்க. காயாமல் இருக்கும். கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்குங்க. உருட்டிட்டு திரும்பவும் எண்ணெய் தொட்டுட்டு கட்டை விரலால் மாவுக்கு நடுவில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அடியிலிருந்து இந்த மாதிரி மேலே வரைக்கும் கட்டை விரலால் அழுத்தி விட்டுட்டே வாங்க. நல்லா ரவுண்டாக குழியாக அழகாக வரும். பாருங்கள், மாவில் ஓரங்கள்லாம் விரிசல் விடாமல் வருது. இந்த இடியாப்ப மாவில் நான் புழுங்கலரிசி போட்டு அரைச்சிருக்கிறதுனால இது நல்லா சேர்ந்தாப்பில் வரும். இப்போ பூர்ணத்தை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா அது நல்லா அழகாக மூடிக்கும். இந்த மாதிரி மூடிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி கையில் செய்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவரோ இல்லைன்னா வாழை இலையிலையோ எண்ணெய் தடவிட்டு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நடுவில் இருந்து தட்டி விட்டுட்டே வாங்க. இன்னொரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை மேலே வச்சு ஒரு கிண்ணியோ டம்ளரோ வச்சு அழுத்துனீங்கன்னா அதுவுமே நல்லா ரவுண்டாக கிடைக்கும். அப்படியும் செய்யலாம். உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ காரப்பூர்ணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த பாலித்தீன் கவரை அப்படி மெதுவாக மடக்கி அந்த பாலித்தீன் கவரில் இருந்தாப்லையே ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. நல்லா அழுத்தி விடலைன்னா கொழுக்கட்டை வேகிறப்போ பூர்ணம் வெளியே வந்துடும். ஓரங்களை நல்லா மூடிட்டு கொழுக்கட்டையை வேக வச்சுக்குங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. கொழுக்கட்டையை அதில் எடுத்து வச்சுட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்குங்க. ரொம்ப வெந்தாலும் கொழுக்கட்டை விரிசல் விட்டுரும். இந்த மாதிரி இட்லி தட்டில் எத்தனை அளவு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருங்க. மொத்தமாக நீங்கள் செஞ்சு வச்சாலும் காஞ்சிரும். அதனால் வேக வேக செஞ்சு வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா பளபளன்னு இருக்குது. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து வச்சுக்குங்க. அந்த சூட்டோடையே அப்படி எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை பிச்சுட்டு வந்துடும். சுவையான மிருதுவான பச்சைப்பயிர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொழுக்கட்டையில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. மீதம் இருக்கிற பூரணத்தை நம்ம அப்படி கூட சாப்பிட்றலாம். இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கார கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் எப்போதுமே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். பச்சைப்பயிர் வச்சு செய்கிறதுனால இது ஒரு சத்தான கொழுக்கட்டை கூட. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.